காலையிலே வந்து சர்ச்சுக்கு போயிட்டோம். சர்ச்சுக்கும் போயிட்டு அங்கே எல்லாமே முடிச்சுட்டு ஈவினிங் வந்து எங்களுக்கு எங்கள் சர்ச்சில் வந்து ஆண்டு விழா இருக்குது. அதனால் வந்து சீக்கிரமாக போகணும் மறுபடியும் ஈவினிங்கும் சர்ச்சுக்கு. ஸோ அதனால் வந்து மார்னிங் வந்ததுக்கப்புறம் போயிட்டு ஃபிஷ் மார்க்கெட் போயிட்டு ஃபிஷ்லாம் வாங்கிட்டு வந்துட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வேக வேகமாக செஞ்சிட்ருந்தோம். வந்து ஈவினிங்கே நம்ம போனோம்னால வந்து சுத்தமாக ரெஸ்ட்டே இல்லை. ஸோ சமைச்சிட்டே இருந்தோம். கடன்ட்டு நானும் எங்கள் அம்மா க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கூட இருந்து நானும் ஹெல்ப் பண்ணேன். இப்போ மீன் குழம்புக்கு வந்து தாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து சின்ன வெங்காயமும் பூண்டும் வந்து எடுத்து வச்சுருந்தேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கும்போது பக்கத்தில் வந்து புளி கரைசல் எடுத்து வச்சுட்ருந்தேன். அதில் வந்து மிளகாத்தூள் எல்லாமே போட்டு ரெடி பண்ணிட்டதுக்கப்புறம் அதையும் எடுத்து அதில் ஊற்றிட்டு அது கூடயே வந்து அது நல்லா கொதிஞ்சிட்டு இருந்துச்சு. இந்த கேப்பில் சைடில் வந்து கொஞ்சம் மீன் வறுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு மசாலாலாம் எடுத்து போட்டுட்டு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் எல்லாமே போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பிரட்டிட்டு மீனெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணோம். நல்லா எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேன் வச்சுட்டு அதில் ஒரு மீனாக எடுத்து வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருந்தேன். பார்க்கவே நல்லா சூப்பராக இருந்தது. அதே டைமில் மீன் குழம்பு வந்து நல்லா கொதிஞ்சிருச்சு. சூப்பராக ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் சாப்பாடு போட்டுட்டு அதுக்கப்புறம் மீன் குழம்பையும் ஊற்றிட்டு ஃபிஷ் ஃப்ரையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்டுட்டு எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங்காக சர்ச்சுக்கு கிளம்பி போயிட்டோம். அங்கே வந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.